நீங்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரு விஷயம் கிளியர். சேவிங் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு. ஆனா ஒவ்வொரு மந்த்தும் சேம் ஸ்டோரி தான் நடக்குது. சேலரி வந்ததும் இந்த மாசம் சரியாக மேனேஜ் பண்ணிடலாம்னு நினைப்போம். 3 முதல் 4 நாள்ல அக்கவுண்ட் பேலன்ஸ் செக் பண்ண மனசு வராது. ப்ராப்ளம் என்ன தெரியுமா? மோஸ்ட் பீப்புளுக்கு சேவிங் பண்ண தெரியாம இல்ல, சேவிங் ஃபார்முலா மிஸ்ஸிங் இல்ல, சேவிங் ஐ சைலண்ட்லி டிஸ்ட்ராய் பண்ற ஹேபிட்ஸ் தான் இஷ்யூ. அதனால தான் இந்த வீடியோல 10,000 எப்படி சேவ் பண்ணலாம்னு நான் சொல்ல போறதில்ல. அது எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. நான் சொல்ல போறது 10,000 சேவ் ஆகாம இருக்க காரணம் என்ன? நீங்க எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணணும்னு இல்லை, சைடு இன்கம் ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை, ஸ்ட்ரிக்ட் பட்ஜெட் ஃபாலோ பண்ணணும்னு கூட இல்லை. ஜஸ்ட் 5 ஹேபிட்ஸ். நீங்க டெய்லி நார்மலா நோட்டீஸ் பண்ணாம பண்ற ஹேபிட்ஸ். அந்த 5 ஹேபிட்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாலே எஃபர்ட் இல்லாம, ப்ரெஷர் இல்லாம 10,000 ஆட்டோமேட்டிக்லி சேவ் ஆகும். இம்பார்ட்டன்ட் வார்னிங், இந்த வீடியோ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகலாம். ஏன்னா இது அட்வைஸ் இல்ல, மிரர். நீங்க ஃபுல் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு ஹேபிட்டும் கேட்கும்போது இது நான் தான்னு ஃபீல் ஆனா, தட்ஸ் நாட் கில்ட், தட்ஸ் அவேர்னஸ். அண்ட் அவேர்னஸ் தான் ரியல் சேவிங் ஸ்டார்ட் பாயிண்ட். இந்த வீடியோ வேண்டு வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹேபிட் 1. டெய்லி ட்ரீட் மென்டாலிட்டி. ஒரு நாள் முடிஞ்சிருக்கும், உடல் சோர்வாக இருக்கும். அந்த நேரத்தில் இன்னைக்கு ஒரு ஸ்மால் ட்ரீட் எடுத்துக்கலாமே எனும் எண்ணம் வரும். காஃபி, ஸ்நாக், ஆன்லைன் ஃபுட். அமௌண்ட் சின்னதாக தெரியும், 100 ரூபாய், 150 ரூபாய், 200 ரூபாய். ஆனா பிரச்சனை அமௌண்ட் இல்ல, இது ஒரு ஹேபிட். ஒரு நாள் ட்ரீட், அடுத்த நாள் கம்ஃபர்ட். சில நாள்களில் அது ரூட்டீன். ட்ரீட் இல்லாத நாளில் ஏதோ குறைஞ்ச மாதிரி தோன்றும். 150 ரூபாய் ஒரு நாள் செலவு அப்படின்னா 10 நாளில் 1,500 ரூபாய். 30 நாளில் 4,500 ரூபாய். இந்த செலவு அந்த நேரத்தில் கவனிக்கப்படாது. ஆனா மாத முடிவில் சேவிங் இல்லைன்னு தெரியும். ட்ரீட் தவறு இல்ல, ஆனா ட்ரீட் தினசரியாகும்போது சேவிங் பாதிக்கப்படும். ஸ்ட்ரெஸ் வந்தாலும் ட்ரீட், போர் அடிச்சாலும் ட்ரீட், ஹாப்பியா இருந்தாலும் ட்ரீட். இதனால் ட்ரீட் ஒரு ரிவார்டாக இல்லாமல் டெய்லி ஹேபிட்டாக மாறுகிறது. ட்ரீட் என்பது பிளான்ட் ரிவார்டாக இருக்க வேண்டும், டெய்லி ரூட்டீனாக இருக்கக்கூடாது. ஒரு வாரத்தில் ஒரு முறை ட்ரீட் வைத்துக் கொண்டால் கில்ட் இல்லாமல் என்ஜாய் செய்யலாம். சேவிங் கூட பாதிக்கப்படாது. அடுத்த முறை இன்னைக்கு ட்ரீட் வேணும் என்னும் எண்ணம் வந்தால் ஒரு சில வினாடிகள் யோசித்து பாருங்கள், அது ஹாப்பினஸ்காகவா இல்ல ஹேபிட்காகவா என்று உங்களையே கேளுங்கள். அந்த ஒரு வினாடிதான் மாதம் 10,000 ரூபாய் சேவ் செய்யும் முதல் படி. Habit 2. கார்ட் மற்றும் UPI illusion. கேஷ் பயன்படுத்திய காலத்தில் பணம் செலவாகும் போது ஒரு உணர்வு இருந்தது. பணத்தை கையில் கொடுக்கும்போது எவ்வளவு செலவாகிறது என்று நமக்கு தெரிந்தது. கார்டு, UPI வந்த பிறகு பணம் இன்விசிபிள் ஆகிவிட்டது. ஸ்வைப், ஸ்கேன், பேமெண்ட் டன். பணம் போனது அந்த நேரத்தில் தெரியாது. பேலன்ஸ் செக் செய்த பிறகுதான் உண்மை புரியும். இந்த வசதி செலவை எளிதாக்கியது, ஆனா சேவிங்கை கடினமாக்கியது. ரூபாய் 300 ஸ்வைப் செய்தால் அது ஒரு நம்பர் மாதிரி தான் தெரியும். கேஷ் கொடுத்தால் அதே ரூபாய் 300 பெரிய தொகை போல தோன்றும். இதனால்தான் கார்டு, UPI அதிகம் பயன்படுத்துபவர்கள் அதிகமாக செலவழிக்கிறார்கள். இதில் தவறு டெக்னாலஜி இல்லை, பயன்பாட்டு முறையில்தான். சரியான வழி எளிது. ஒரு வாரத்தில் குறைந்தது 2 அல்லது 3 நாட்கள் கேஷ் மட்டும் பயன்படுத்துங்கள். கேஷ் முடிந்தால் அந்த நாளின் செலவும் முடியும். இதனால் தேவையில்லாத செலவுகள் தானாக குறையும். கார்டு, UPI பயன்படுத்த வேண்டிய இடங்களில் பயன்படுத்துங்கள், ஆனா எல்லாவற்றுக்கும் அல்ல. பணம் கண்முன்னால் போகும்போது கண்ட்ரோல் அதிகரிக்கும். அந்த கண்ட்ரோல் தான் சேவிங்கை மெதுவாக உருவாக்கும். ஹேபிட் 3. ஆஃபர் ட்ராப் திங்கிங். ஆஃபர் இருக்கு, இப்போ வாங்கலாமே என்ற எண்ணம் பல செலவுகளுக்கு காரணம். டிஸ்கவுண்ட், சேல், கேஷ்பேக் இவை அனைத்தும் சேவிங் மாதிரி தோன்றும். ஆனால் உண்மை என்னவென்றால் ஆஃபர் காரணமாக நாம் வாங்குகிறோம், நீட் காரணமாக அல்ல. 999 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை 699 ரூபாய் ஆஃபர் வாங்கினால் நாம 300 ரூபாய் சேவ் பண்ணல, 699 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆஃபர்கள் பணம் சேமிக்க உருவாக்கப்படவில்லை, பணம் செலவழிக்க உருவாக்கப்பட்டவை. லேட்டர் யூஸ் பண்ணலாம் என்று வாங்கும் பொருட்கள் பல நேரங்களில் யூஸ் கூட ஆகாது, ஆனால் பேமெண்ட் உடனே போய்விடும். இதனால் மாத முடிவில் unnecessary எக்ஸ்பென்சஸ் அதிகரிக்கும். முதலில் இந்த பொருள் தேவையா என்று தீர்மானிக்கவும், அதற்கு பிறகுதான் ஆஃபர் பார்க்க வேண்டும். ஆஃபர் டிசிஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நீட் டிசிஷனை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். இந்த மாற்றம் வந்தால் ஷாப்பிங் குறையும், சேவிங் அதிகரிக்கும். Habit 4.
நோ எக்ஸ்பென்சஸ். பட்ஜெட் போட மாட்டேன். ஃப்ளெக்சிபிளா ஹேண்டில் பண்ணிக்கலாம் என்று நினைப்பது ஒரு பெரிய தவறு. லிமிட் இல்லாத செலவு, லிமிட் இல்லாத பிரச்சனை போல. ஃபுட், டிராவல், என்டர்டெயின்மெண்ட், இந்த செலவுகளுக்கு எந்த அளவு என்று தீர்மானம் இல்லை என்றால் பணம் தானாக போய்விடும். லிமிட் இல்லாத பக்கெட்ல தண்ணீர் ஊற்றினால் அது நிறையாது. அதே போல லிமிட் இல்லாத எக்ஸ்பென்சஸ் சேவிங்கை உருவாக்காது. ஒரு மாதத்தில் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்று தெரிந்திருக்கும், ஆனால் எவ்வளவு செலவழிக்கலாம் என்று தெரியாது. இதுதான் சேவிங் இல்லாததற்கான முக்கிய காரணம். ஃபுட்டுக்கு ஒரு லிமிட், டிராவலுக்கு ஒரு லிமிட், என்டர்டெயின்மெண்ட்க்கு ஒரு லிமிட். இந்த லிமிட் ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டாம், ஆனால் கிளியராக இருக்க வேண்டும். லிமிட் செட் பண்ணினால் மனம் தானாக ஸ்டாப் சொல்லும். அந்த ஸ்டாப் தான் அன்னெசரி எக்ஸ்பென்ஸை குறைக்கும். எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோல் வந்தால் சேவிங் தானாக வரும். Habit 5. Saving after spending. பல பேர் மாத முடிவுல பேலன்ஸ் இருந்தா சேவ் பண்ணலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலும் மாத முடிவில் பேலன்ஸ் இருப்பதில்லை. சேவிங் என்பது லெஃப்ட் ஓவர் மணி இல்லை. சேவிங் என்பது ஃபர்ஸ்ட் டிசிஷன். முதலில் செலவழித்து பிறகு சேவ் பண்ணலாம் என்று நினைப்பது சேவிங் நடக்காமல் செய்யும். சேலரி வந்ததும் அனைத்து செலவுகளும் முன்னாடி நிற்கும். இஎம்ஐ, பில்ஸ், ஷாப்பிங், என்டர்டெயின்மெண்ட். இதற்கு பிறகு சேவிங்க்கு இடம் கிடைக்காது. சேலரி வந்த நாளே சேவிங்கை பிரித்து விட வேண்டும். அது செப்பரேட் அக்கவுண்டா இருக்கலாம் அல்லது ஆட்டோ டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம். சேவிங் போன பிறகு மீதமுள்ள பணத்தை செலவழிக்க வேண்டும். இந்த சிஸ்டம் இருந்தால் டிசிப்ளின் தேவையில்லை. சிஸ்டம் தான் சேவிங்கை நடக்க வைக்கும். இந்த ஹேபிட் மாற்றம் மாதம் 10,000 ரூபாய் சேவ் பண்ண மிக முக்கியமான ஒன்று. இந்த வீடியோவில் 5 ஹேபிட்ஸ் பற்றி பார்த்தோம். இவை சேவிங் இன்க்ரீஸ் பண்ணும் டிப்ஸ் இல்ல, சேவிங் டிஸ்ட்ராய் பண்ணும் ஹேபிட்ஸ். இந்த ஹேபிட்ஸை ஒரே நாளில் மாற்ற வேண்டிய அவசியமில்லை. ஒரு ஹேபிட்டை ஒரு வாரம் கவனியுங்கள், அடுத்த ஹேபிட்டை அடுத்த வாரம் மாற்றுங்கள். ஸ்லோவா மாற்றினாலும் எஃபெக்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். ரூபாய் 10,000 சேவ் பண்ண எக்ஸ்ட்ரா இன்கம் தேவையில்லை, சேலரி இன்க்ரீஸ் தேவையில்லை. ராங் ஹேபிட் ஸ்டாப் பண்ணினாலே சேவிங் தானாக வரும். சேவிங் என்பது பிரஷர் அல்ல, பனிஷ்மெண்ட் அல்ல, இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் ஒன்ஸ் செட் ஆகிவிட்டால் மந்த் ஆஃப்டர் மந்த் சேவிங் தொடரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நாணயம் 360க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மணி கண்ட்ரோல் எப்படி ஈஸியா பில்ட் பண்ணலாம் என்று பார்க்கலாம்.